ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி. நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்னன்னா, உங்க மூளையோட அற்புதமான ஒரு சக்தி. இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியோட லெவல் மிக அதிகமாகி எப்பேற்பட்ட பெருந்துக்கம் வந்தாலும் பெரும் காயம் பட்டாலும் 10 நிமிஷத்துல அதுல வெளியில வந்துருவீங்க. வெளி உலகத்துல ஒன்றை சாதிக்கிறது வீரம் இல்லையா, உள்ளுலகத்தில் ஒன்றை சாதிப்பது தீரம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுதான் இன்ட்யூஷன், சுத்த புத்தின்னு சொல்றோம். என்னுடைய பிரெயினுக்குள்ளேயும் அந்த சக்திபாதம் பெறுகிற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள நடக்கிறத சாட்சியா பார்க்க 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 இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் அழிஞ்சிக்கிட்டே வந்து பிரெயின் தன்னைத்தானே ரீவயரிங் பண்ணிக்கிற அந்த சக்தி உள்ளார்ந்து மறுசீரமைப்பு நடந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுதான் இன்ட்யூஷன், சுத்த புத்தின்னு சொல்றாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணேன். முதல்ல நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர் ஒன்று, ரெண்டாவது அந்த நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். இப்போ 3வது ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன், நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்னன்னா, உங்க மூளையோட அற்புதமான ஒரு சக்தி. அதாவது உங்க வாழ்நாள் முழுவதையும் புதிய நரம்பு இணைப்புகள் மற்றும் பாதைகள், அதாவது சினாப்சஸ் அண்ட் நியூரல் பாத்வேஸை உருவாக்கி தன்னைத்தானே மறுசீரமைத்துக் கொண்டு, இதனாலதான் ஏதாவது ஹர்ட்டான, காயம்பட்டா, நோய் இருந்தா, நான் சொல்றது பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலா கூட என்ன நடந்தாலும் அது தன்னைத்தானே மீட்டெடுத்து வாழ்க்கையை புதுசா கட்டி அமைச்சுக்குது. இந்த சக்தி நம்ம பிரெயினுக்கு இருக்கு. அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். நல்லா புரிச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள நடக்கிறது அத்தனையும் சாட்சியா பார்க்க 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 இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியோட லெவல் மிக அதிகமாகி எப்பேற்பட்ட பெருந்துக்கம் வந்தாலும் பெரும் காயம் பட்டாலும் 10 நிமிஷத்துல அதுல வெளியில வந்துருவீங்க. ஏன்னா பிரெயினால இம்மீடியட்டா ரீவயர் பண்ணிட்டு, இம்மீடியட்டா தன்னைத்தானே சரி பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய கான்சியஸ்னஸ் வந்துட முடியும். தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க. சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் சும்மா 10 நிமிஷத்துல திரும்ப பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதா கூட இருக்காது, யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில் டிப்ரெஷனுக்கு போய் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவனுக்கு, இவன் டிப்ரெஷனுக்கு போய் டிப்ரெஷன்லயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஒரு சிறு விஷயங்கள் கூட, இது வந்து அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லலாம், சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடைஞ்சு போயிட்டு ரெக்யூப் ஆகாம இருக்கிறதுக்கும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து தன்னைத்தானே உடனடியா மீட்டு எடுத்துக்கிட்டு ரீவயரிங் பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், இதுக்கான காரணம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி தாங்க. Neuroplasticity is the brain's extraordinary ability to recognize itself by forming new neural connections, synapses, and pathways, neural pathways throughout life, enabling recovery from injury or disease, not just physical, even mental and emotional. It's a brain's internal rewiring capacity in response to experiences, learning new skills, or overcoming neurological damage, or a functional process for growth, memory, functional recovery. The thoughts, emotions, and habits we consistently nurture shape the brain's neural pathways. This is neuroplasticity. நாம தொடர்ந்து என்கரேஜ் பண்ற எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள், இவைகள் தான் மூளையின் நரம்பு பாதைகளை வடிவமைத்து the neuroplasticity ஹைலி பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹை நியூரோபிளாஸ்டிசிட்டிய இருக்கணும்னு நினைச்சீங்க, அதாவது
தன்னைத்தானே பிரெயின் உடனே ரிகவர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒன்ன செய்யுங்க. ஜஸ்ட் இந்த 28 நாள் மட்டும் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நடப்பதை சாட்சியாக பார்ப்பவனையும் சாட்சியாக பார்த்து இந்த சாட்சி நிலையில் இருந்தீர்களானால், பரமசாட்சி நிலையில் இருக்க துவங்கினீர்களானால், உங்களுடைய மொத்த பிரெயினும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி மொத்த பிரெயினும் ரீவயர் ஆகி உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய வெற்றியையும் அடையும். உங்க வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடுங்க, வேற லெவலுக்கு போயிருவீங்க. யூ வில் பிகம் a different metal altogether. இப்ப நான் சொல்றது எல்லாமே வெறும் ஆன்மீக சத்தியம் கிடையாது, அறிவியல் பூர்வமான சத்தியம். 2005 ஏப்ரல் 14, 2005 வாஷிங்டன் யூனிவர்சிட்டி செயின்ட் லூயிஸ்ல நானே ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதோட போட்டோஸ் வேணா காட்டுறேன் பாருங்க. டாக்டர் வில்லியம் காலின்ஸ்னு நான் ஒருத்தரை ஹீல் பண்ணும் பொழுது, ஒருத்தரை ஹீலிங் அப்படிங்கிறதும் தீட்சை அப்படிங்கிறதும் சக்தி பாதம். இந்த சக்தினி பாதம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களை சாட்சியாக ஃபுல் அவேர்னஸோட இருக்க வைக்கிறதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த சாட்சியாக இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, அதை நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும். தான் நிரந்தரமாக நித்தியமாக பரமசாட்சி நிலையிலே நிலை பெற்றிருக்கும், இந்த சமாதி நிலையிலே நிலை பெற்றிருக்கும் சகஜ சமாதியிலே இருக்கின்ற ஒரு ஞானி அந்த அனுபூதியை யாருக்கு வேணா சக்தி பாதத்தின் மூலமா கொடுக்க முடியும். நான் அந்த சக்தி பாதத்தின் மூலமா இதை கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரெயினுக்குள்ளேயும் அந்த சக்தி பாதம் பெறுகிற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டையும் வேணா பப்ளிஷ் பண்றேன், சோசியல் மீடியால போய் படிச்சு பாருங்க டைம் இருக்கும் பொழுது. அந்த ஹோல் பிரெயின் ரீவயர் ஆகிறதையும் நான் அதை ஹீல் பண்ணும்பொழுது, யாரை ஹீல் பண்றனோ அந்த நபருக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஹீல் பண்ணேன். அந்த எனர்ஜேஷன் சக்தி பாதம் கொடுத்தேன். அப்போ இந்த டாக்டர் ரிசர்ச் பண்ற டாக்டர் சொல்றாரு, அந்த 20 நிமிஷம் அந்த யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தனோ அந்த பர்சனுடைய பிரெயின் ஒரு ரன் பண்ற அத்லட்டிக் விளையாட்டு வீரனோட மூளை போல தொடர்ந்து உயர் அதிர்வெண் செயல்பாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான நரம்புகள் ரீவயர் பண்ணிக்கிட்டு அந்த மூளை மிகுந்த உயர் கான்சியஸ் செயல்பாட்டுக்கு உள்ள வந்தது. இது வந்த பிறகு அந்த ஹீல் யாருக்கு சக்தி பாதம் கொடுத்தனோ அந்த நபர், அவர் பேர் டேவிட், அவர் டயர்டாலாம் ஆகல, ஆனா பயங்கர எனர்ஜெட்டிக் ஆயிட்டு எந்திரிச்சு நடக்கணும்னு விரும்புறாரு. ஸோ ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, நான் இப்ப சொல்றது எல்லாமே அந்த டேவிட் காலின்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ரிசர்ச் பண்ண டாக்டர் வில்லியம் காலின்ஸோட சொந்த மகன். அவர் இந்த ரிசர்ச் பார்த்து அலண்டுட்டார், இது சாத்தியமா அப்படின்னு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இது சாத்தியம். நான் சொல்வது அனைத்தும் சத்தியம். அந்த பர்சன் யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தோம், அந்த பர்சன் 10 வருஷமா பேரலைஸ்டா இருந்து he can't மூவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலையில் இருந்தவர். ஆனா அவருடைய மூளைக்குள் நிகழ்ந்த மாற்றம், அவர் ரீவயர் ஆனது, அவருக்கு என்ன அதனால உடல் ரீதியா மன ரீதியா நன்மை நடந்தது, அத்தனையும் சயின்டிபிக்கா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா அந்த ஃபுல் ரிசர்ச்சையும் எடுத்து படிச்சு பாருங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் நடக்கும் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்க துவங்கினால் இந்த 28 நாளுக்குள்ள உங்க அகத்தை உங்க கண்ட்ரோல் எடுத்துருவீங்க. உங்க அகத்துக்கு நீங்கள் தலைவனா மாறிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த வருஷத்துக்குள்ள உங்களுடைய இகத்திற்கும் நீங்க தலைவனா மாறிடலாங்க. யூ வில் பி யுவர் ஓன் பாஸ். வீரர்களாக, அது வெளி உலகத்துல ஒன்றை சாதிக்கிறது வீரம் இல்லையா, உள்ளுலகத்தில் ஒன்றை சாதிப்பது தீரம். உள்ளுலகத்திலே தைரியத்தோடு இந்த பரிவராஜக யாத்திரை சென்றே தீர்வது என்று முடிவெடுத்த தீரர்களாகிய பரிவராஜக யாத்திரைக்காக கைலாசா திருவண்ணாமலையிலிருந்து இந்த ஒரு வருட பரிவராஜக யாத்திரைக்காக கிளம்புகின்ற உங்கள் அனைவரையும் பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடாய் முழுமையாக ஆசீர்வதித்து அனுப்புகின்றேன். கிளம்புங்கள், வெற்றி நமதே, பரமாத்வைத பிராப்திரஸ். யார் வேண்டுமானாலும் இந்த பரிவராஜக யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். இன்று துவங்குகின்ற இந்த பரிவராஜக யாத்திரையில்
கலந்து கொள்ள விரும்பும் யார் வேண்டுமானாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து 1 மாத பயிற்சி, உடல் மன உணர்வு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பரிவிராஜக யாத்திரை குழு எங்கு இருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று இணைந்து கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு இவங்க வந்து இப்ப கிளம்பி நேரடியா நடந்தே பெங்களூர் செல்கிறார்கள். 11ஆம் தேதி என்னுடைய ஜெயந்தி செலிப்ரேஷன் பெங்களூர்ல விடுதி ஆதி கைலாசத்தில் விடுதி ஆதீனத்திலே கொண்டாடிவிட்டு அங்கிருந்து மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் தர்மஸ்தலா மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. நீங்க ஒருவேளை அடுத்த மாசம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட வந்து பரமசிவசேனா நிகழ்ச்சி கைலாசா திருவண்ணாமலையில கலந்துக்கிட்டு அந்த நேரத்துல நீங்க ஜாயின் பண்ண நேரம் பிப்ரவரியோ இல்ல மார்ச்சோ ஏதோ ஒரு நேரத்துல இந்த பரிவிராஜக பரமசிவசேனை குரூப் மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்க நேரடியா போய் கலந்துக்கலாம். இது தொடர் யாத்திரையாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும். எல்லாரும் வந்து 1 வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க. 1 வருஷம் முடிச்சுட்டு நீங்க போறதுனா போகலாம், அது உங்க விருப்பம். ஆனா இது தொடர் யாத்திரையா நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தடுத்த பேட்ச் வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க. இது நடந்துகிட்டே இருக்க போகுது. இன்று துவங்கும் என்றும் முடியாத பரிவிராஜக யாத்திரை துவங்குகின்றது. பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த பரிவிராஜக யாத்திரை செய்கின்ற உங்களுக்கும் உங்களை காண்கின்றவர்கள் நீங்கள் யார் யாரையெல்லாம் காண்கின்றீர்களோ வளப்படுத்துகிறீர்களோ என்ரிச் பண்றீங்களோ இவங்க எல்லோருக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் பெரும் நன்மை செய்யட்டும், பரமாத்வைதம் அருளட்டும், பரமாத்வைத பிராப்திரஸ்து என்று ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.